அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 266வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த நாளில் இரண்டு பெரும் பகுதிகளில் சண்டை. ஆனால் நமக்கு 2 நாடுகள் என்றே அதை காட்டுகிறார்கள். ஒன்று ரஃபா, ஒன்று சுஜையா. சுஜையாவுக்கு பலமுறை சென்று தோற்றவர்கள் மீண்டும் பல தோல்விகளைத்தான் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பாவிகளை கொலை செய்வதை தவிர இஸ்ரேலிய கூட்டுப்படுகொலை இராணுவத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. நேற்று சுஜயாவில் நடந்த ஒரு தாக்குதலில், ஒரு ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள், திடீர் தாக்குதல். அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவமும், பலர் இறந்தார்கள், காயமும் பட்டார்கள் என்று ஹமாஸ் தரப்பு செய்தியும் சொல்லுகிறது. அவர்களை ஹெலிகாப்டர்கள் வந்து மீட்டு சென்றிருக்கின்றன. ஹெலிகாப்டர் மீட்பதிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது என்று இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுகிறது. அடுத்து, அங்கு காயம்பட்டவர்கள் மிகவும் கோரமான நிலையில் இருப்பதால் அவர்களை டெல் அவீவுக்கோ ஜெருசலத்துக்கோ கொண்டு செல்ல முடியவில்லை. அஸ்தாத்தில் உள்ள அஸ்ஸாட் என்ற மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். காசா பகுதி கொஞ்சம் வெளியில் உள்ள ஒரு பகுதி. இந்த இடத்துக்கு அடிக்கடி மிசில்கள் தாக்குதலை நடத்துவதை நாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து, அதே போல ரஃபா பகுதியில் தெல் அல் சுல்தான், சிவிலி பள்ளிவாசல் போன்ற இடங்களிலும் தாக்குதல் நடந்திருக்கிறது. அங்கேயும் அதிரடி தாக்குதலைத்தான் நடத்தி இருக்கிறார்கள். அங்கேயும் விமானங்கள் வந்து அந்த காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் அகற்றி சென்றிருக்கிறது. அத்தோடு மாரிவ் என்ற ஹீப்ரு மொழி பத்திரிகை சொல்லுகிறது. அந்த பத்திரிகை இன்னொன்றையும் சொல்லுகிறது. 500 இஸ்ரேலிய வாகனங்கள் இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் இனி பழுது பார்க்க முடியாது என்ற நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்தே பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உறுதி செய்கிறது. அதன் பிறகு நேற்று 931வது பட்டாலியன், நாகல் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாளத்துக்கும் சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸுக்கும் இடையே நடந்த சண்டையில் அந்த 931 படைப்பிரிவு முற்றாக அழிக்கப்பட்டதாக ஹமாஸ் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு 50 பேர் வரைக்கும் காயம்பட்டார்கள், அவ்வளவுதான் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒத்துக்கொள்கின்றன. ஆக, இவர்கள் எந்த ரஃபாவை பெரிதாக சொல்லி சென்றார்களோ அங்கே அவர்களால் சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை என்பது இப்பொழுது தெரிகிறது. இப்போ வாங்குற அடியை பார்த்தா, வழக்கமாக இப்படி அடியை வாங்கிட்டு ஓடிடுவோம். வாங்குற அடியை பார்த்தா 2 நாட்களில் அங்கிருந்தும் ஓடுவார்கள் என்பதே நமக்கு கிடைக்கின்ற தகவல். இதையெல்லாம் விட மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடக்கின்ற இடம் இந்த நெட்சாரிம் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய, அவன் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டான். அதில் இருந்தால் ஃபுட் சப்ளை, இராணுவத்தினர் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அனுப்பப்படும். அதில் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளானவன் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பயங்கரமான மனநிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் சண்டையிடுவதில் உற்சாகத்தை காணம் சோர்விட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் போராளிகள் புது தெம்போடும் புதிய ஆயுதங்களோடும் சண்டையிடுகிறார்கள் என்று மாரிவ் என்ற அந்த பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. அதை மனார் நியூஸ் நமக்கு ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லுகிறது. அடுத்தால, நம்ம எப்போவுமே வழக்கம் போல் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுதார்கள் என்று சொல்லுவோம். அங்கே நேற்று 30,000 பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். பயங்கர கெடுபிடி, மிக கடுமையான கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விட்டு 14 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே, அல் அக்ஸாவுக்கு வெளியே தொழுது இருக்கிறார்கள். இருந்தாலும் இத்தனை கெடுபிடிக்கும், வேலைக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் கெடுபிடி, 150 120 செட்டிலேஸ் போய் அவங்க வழிபாட்டுகளை நடத்துறது, மிம்பர் வரைக்கும் போகிறது, கூச்சம் போடுறது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அத்தனைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இதையும் கடந்து ஒரு 30,000 பேர், இப்போ 3 வெள்ளிக்கிழமையா 30,000 பேர் தான் ஜும்மா தொழுகிறார்கள்.
அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த போர் டெல்லவீவுக்கு சென்றிருக்கிறது. முதல்ல இவன் ரஃபாக்கு போறேன், நான் நார்தர்ன் இஸ்ரேலுக்கு போயிருவேன், நான் அல் சுஜையாக்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போராளிகள் ரமலால ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தான். அது இப்போ கொஞ்சம் தளர்ந்திருக்கு. ஆனா எதுக்கு பிறப்பித்தான்? சில வாகனங்கள் செக் போஸ்ட் இடிச்சிட்டு போச்சுன்னு ஒரு காரணத்தை சொன்னான். ஆனா எதுக்கு பிறப்பித்தான்? எதுக்கு இப்பொழுது தளர்வில்லாமல் மக்கள் வெளியிலே வந்தால் அவர்களை நாங்கள் தொடுவதில்லை என்ற நிலைக்கு வந்து இருக்கிறார்கள் என்பது இதுவரைக்கும் தெளிவாகவில்லை. அடுத்தது நேற்று டெல்லவீவில் ஒரு கார் குண்டு வெடித்திருக்கிறது. அந்த வெடிப்பில் ஒருவர் இறந்திருக்கிறார், பலர் காயம்பட்டார்கள் என்று இஸ்ரேலி மீடியாவே சொல்லுகிறது. அவன் நம்ம அந்த டோட்டலா அது ஜெருசலத்தில் நேற்று ஜெருசலத்தில் அந்த தீ இன்னும் அணையல. இந்த தீ அணையாமல் இருக்கும் போதே இவர்கள் ஓல்டு ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய பழைய ஜெருசலத்தில் அல்ல அல் அக்ஸா போல உள்ள முக்கியமான முஸ்லிம் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இடங்களில் இவர்கள் பயங்கர கெடுபிடிகளை கட்டவித்து விட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த ஓல்டு ஜெருசலத்தில் நேற்று ஒரு வீட்டை போய் இந்த வந்தேரிகள் திடீர்னு தாக்கி அதில் இருந்த மூணு ஃப்ளோரில், அதாவது 3 மாடியிலும் இருந்தவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். உடனேயே நேற்று இஸ்ரேலிய நீதிமன்றம் ஒன்று இந்த ஆக்கிரமிப்பு தவறு, ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உடனேயே ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறார், நீங்கள் உடனே வெளியில் வந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஜெனில்ல போராளிகள் குழுக்கள் கொடுத்த அடியின் எதிர்விளைவு என்று சொல்லுகிறார்கள் என்பது எல்லா மீடியாக்களும் ஒத்துக்கொள்கின்றன. அது பெரிய கட்டடம் இல்லை, 3 மாடி 800 ஸ்கொயர் ஃபீட் வரும், 200 மீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஸ்கொயர் மீட்டர் உள்ள ஒரு வீடு தான். அப்போ இங்கே இருந்து நீ வெளியில் போயிரு, நீ இங்கே போகும்போது அவங்க அதிகமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் செய்தி. அந்த ஜெனினில் நடந்த அந்த மாபெரும் தாக்குதல் இருக்கு பாருங்க, அதோட உண்மைகளை இன்னும் இவன் கண்டுபிடிக்கல, எப்படி பிளான் பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி எத்தனை பிளான் இருக்கு உனக்கு என்ன தெரியும்? அப்போ நீங்கள் வந்து ஓல்டு ஜெருசலம், ஜெனின்னு ஆகிய இடங்களில் நடக்கக்கூடிய தொடர் தாக்குதல், நேற்று அதோட எட்சோன் என்ற இடத்தை தாக்கினதில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இஸ்ரேல் டுடே சொல்லுது. அப்போ டெல்லவீவுக்கு பக்கத்துலேயும் கார் பாம்பு வெடிச்சிருக்கு. அப்போ டெல்லவீவ், ரம்லா, வழக்கமான ஷெர்தாட், அஸ்கலான், இங்கே எல்லாம் இவங்க தாக்கிட்டு தான் இருக்காங்க, உள்ளே இறங்கி தாக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சுஜாவுக்கு வருவேன், அது ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி காட்டுறான். சுஜாவிலேருந்து திரும்ப வர்றது, அப்புறம் கான்யூன்ஸுக்கு போகிறது, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படி அந்த யுத்தம் நீடிச்சிட்டு இருந்தால் தன்னுடைய பதவி காலம் நீடிக்கும் என்பது இஸ்ரேல் பிரதமருடைய கணிப்பு. அப்போ இந்த சுற்றி நீ இங்கே காசா, அது ஒரு சின்ன கார்பரேஷன் தான், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். காசாவுக்குள்ளால நீ அவ்வளோ அழுத்தத்தையும் கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உன்னுடைய தலைநகருக்கே வந்து விட்டார்கள். 2 தலைநகர். நேற்று பெத்லஹேமில் 17 வீட்டை இடிச்சிருக்கான். ஆனால் அங்கே நடந்த பயங்கர சண்டையில் இஸ்ரேலிய இராணுவம் பின்ன போயிருக்கு. பின்ன போயிட்டு கொஞ்சம் அதிகமான இராணுவத்தோடு வந்துருக்கு. இப்படி டெல்லவீவ்லையும் ஜெருசலத்திலையும் நடந்துகிட்டு இருந்த ஊர்வலங்கள் இந்த தாக்குதலால் கொஞ்சம் நின்று இருக்கு, அவ்வளோதான். அடுத்தது வார் கேபினெட்டில் பயங்கர சண்டை. அந்த ஹெரிடிம்லாம் பழமைவாத யூதர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்கள் இன்னும் தெருக்களிலே போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு கேலண்டே முந்தா நாள் ரொம்ப சவுடால் விட்டான், நாங்கள் லெபனானை வந்து கற்காலத்துக்கு அனுப்பி விடுவோம் அப்படி இப்படின்னு. நேற்று சொல்லியிருக்கேன், சண்டைக்கு போகிற எண்ணமே எங்களுக்கு இல்லைன்றிருக்கான். அடுத்தது சண்டைக்கு போகிற எண்ணமே இல்லைன்றிருக்கான். இஸ்ரேலுடைய இராணுவத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற ஆலோன் பென் டேவிட் என்பவர் சொல்லியிருக்கிறார், யுத்தத்துக்கே போக மாட்டோம். ஏன்னா நார்தர்ன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பகுதியே சொல்லார், அதாவது நார்தர்ன் இஸ்ரேல் அல்லது வடக்கு இஸ்ரேலில் உள்ள எல்லா இராணுவ தளங்களையும் ஹிஸ்புல்லா அடித்து தடுத்துட்டு அங்கே எதுவும் இல்லை. அதே மாதிரி வேவு பார்க்கும் இயந்திரங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு, வேவு பார்க்கும் இயந்திரங்களும் அங்கே எதுவும் இல்லை. அதற்கு பிறகு முக்கியமான பகுதிகளெல்லாம் எரிந்து போயின. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நேற்று நம்ம சொன்ன கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குது, அது பேய் பூமி மாதிரி இருக்கிறது என்று. இதுக்கு பிறகு அங்கே போய் சண்டை போடுவதற்கு எந்த இதுவும் இல்லை. அதுக்கு மேலே அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதுதான் ரொம்ப இதானது. இஸ்ரேலிய இராணுவம் தொய்வடைந்து இருக்கிறது அல்லது சோர்விட்டு இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர் டிஸ்ஆர்கனைஸ்டுன்னு சொல்லார்.
அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டு கீழே இல்லை, ஒரு ஒருங்கிணைப்பு கீழே இல்லை என்று சொல்லுகிறார். இது ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடாது. அதுவும் இது மாதிரி 266 நாளாக சண்டை போடக்கூடிய ஒரு இராணுவம். அப்போ ஆக பலவீனமாக இருக்கிறோம், அதனால ஒன்றும் செய்ய முடியாது என்று நேற்று கேலண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு பதில் சொல்ற மாதிரி, யாருக்கு, ஆலன் பென் டேவிட்டுக்கு பதில் சொல்ற மாதிரி, நம்ம இன்னும் பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கிறது என்றுதான் கருதுகிறோம். ஆனால் ஆலன் பென் டேவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ அப்படி சொன்னதா இருந்தால் காசால இத்தத்தை நிறுத்து. அவங்க ஹிஸ்புல்லா எல்லாத்தையுமே கனெக்டட் வித் காசா. அங்கே முடிவெடுக்கிறது, இங்கே தாக்குதலை நிறுத்துவோமா இல்லையாங்கிறத முடிவெடுக்கிறது அங்கே காசாவில் தான் இருக்கிறது, போராளிகள் குழுக்களிடம் தான் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது கேலண்ட் அமெரிக்காவுக்கே சொல்லிட்டாராம், நாங்கள் இப்போ சண்டைக்கு போகிறது இல்லைன்னு. இதை யோதியோத் ஆகர்நாத்னு ஒரு பத்திரிகை வரும்ல, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. 1896 தியோரர் ஹசல் நமக்கென்று ஒரு நாடு என்ற ஐடியாவை டெவலப் பண்ணும்போது கூட இருந்த பத்திரிகை. அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லா நேற்று தன்னுடைய தாக்குதலை கொஞ்சம் தளர்த்தாமல் சொலோமி என்ற இடம், கிழக்கு பகுதியில் தையத் முன்சரி என்ற இடம், நுஸ்ரத் ஹசன் என்ற இடம், அல் சுமோகா, கபுர்சுபா, பெய்த் ஹிலால் ஆகிய இடங்கள், நகாரியா அப்பர் கலீலி போன்ற இடங்களை தொடுத்து தாக்கி வருகின்றது. அதனால் அவங்க கொஞ்சம் கூட தளராமல் சண்டை போடுகிறார்கள். இஸ்ரேலும் எதிர்ப்புக்கு தாக்கி இருக்கிறது, பல இடங்களில் குண்டுகளை போட்டு இருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா சைடில் எந்த அறிக்கையும் அவர்கள் சேதாரங்களை சந்தித்ததாக வரவில்லை. அடுத்தால ஹவுத்தீஸுக்கு வந்தோம்னா, ஹவுத்தீஸ் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு தகவலை சொல்லுது. 150 நாட்டிக்கல் மைல்ஸில் 5 ஏவுகணைகள் வீழ்ந்தன, அதனால் கப்பல் திரும்ப விட்டது. இவங்க தரப்பில் 4 கப்பல்களை நாங்கள் தாக்கினோம். வயலர் ஆயில் ஷிப் என்ற ஒரு கப்பலை தாக்கினோம். அடுத்தது ஜோன்ஸ் மார்க்ஸ் என்ற ஒரு கப்பலை தாக்கினோம், அது மத்திய தரை கடலில் நடந்திருக்கிறது. அதே போல் லோனிஸ் என்ற ஒரு கப்பலை செங்கடலில் தாக்கினோம். சீசாய் கப்பல் செங்கடலில் தாக்கணும் என்று 4 கப்பல்களின் பெயரை சொல்லி அத்தனையுமே ஹெய்ஃபா போர்ட்டுக்கு, அதாவது இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு சென்று கொண்டு இருந்தது, நாங்கள் தாக்கினோம். அதன் பிறகு அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் நேவியை அனுப்பியிருக்கு. அதுக்கு பேர் USS ஓகே ஹில். அந்த நேவி மீது நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கப்பல் படை, அமெரிக்காவின் இந்த கப்பல் படை இருக்கின்ற கப்பல் படையெல்லாம் பின்வாங்கிவிட்டு இது ஒரு சிறப்பு பயிற்சி பெற்ற சிறப்பான தாக்குதலை நடத்தக்கூடிய கப்பல் என்று அனுப்பினார்கள். அது வருவதற்கு முன்னாடியே அது வாங்கி கட்டி இருக்கிறது என்பது ஹவுத்தீஸ் தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்தி. இதை அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணது. அடுத்தது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட். இந்த ப்ரொட்டஸ்ட்ல தானிஸில் நேற்று கேப்பன்கோகனில் நடந்த போராட்டத்தில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சட்டம் ஒழுங்கை மீறிவிட்டார்கள் என்று. அடுத்தால இஸ்ரேலிய கப்பல் கம்பெனிக்கு முன்னாடி கேப்பன்கோகனில் அங்கே இஸ்ரேலிய கப்பல் கம்பெனி மட்டும் இல்லை, இராணுவத்துக்கு பொருட்களை தயாரிக்கின்ற ஒரு ஆலையும் இருக்கிறது. அதற்கு எதிராகவும் மக்கள் நின்று போராடி இருக்கிறார்கள். அந்த மாரிஸ் கம்பெனி இஸ்ரேலோடு வைத்திருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும், அதனுடைய கப்பல் அடிக்கடி அடி வாங்குறத நம்ம காணொலியில் சொல்லியிருக்கோம். மாரிஸ் கம்பெனி இஸ்ரேலுடன் வைத்திருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது ICC வாரண்ட் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுடைய வாரண்டு இன்னும் ஏன் தாமதமாகுதுன்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஒரு பெரிய கேள்வியை முன்வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் வழக்கமான ஒரு போராட்டம் நடக்குது. அது என்னன்னா, இந்த நெத்தன்யாகுவை பதவி விலக்கணும்னு அது நேற்றும் நடந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஓல்டு ஜெருசலம், நியூ ஜெருசலம், அடுத்தது ஜெனீனு, ரமலா, செர்தாயித்து, அஸ்கலான், டெல் அவீவு இவ்வளவுமே இப்போ தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கனால போராட்டக்காரர்களுக்கு இனிமேல் இடம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். அடுத்து இஸ்ரேலும் சும்மா இருக்கல, நேற்று குண்டு வீசியதில் இதுவரைக்கும் ஷஹீதானவர்கள் 37,000 தாண்டி இருக்கிறது. 37,765 பேர் ஷஹீதாகியிருக்கிறார்கள். மேலும் அதிகமாக ஒரு 50 பேர் ஷஹீதானதாக நமது கணக்கில் வருகிறது. அடுத்து இந்த உலக மீடியாக்களை இப்போ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா,
ஈரானில் நடக்கக்கூடிய தேர்தல், பிரசிடெண்ட்டுக்கு நடக்கல தேர்தல், அந்த தேர்தல் அதில் என்னன்னா சவுதி அரேபியா, அதாவது அந்தரங்கத்தில் யூதர்களோடு திருட்டு உறவு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தன்னுடைய ஹஜ்ஜாஜிகள் வந்து ரஃபால் இங்கே இருந்து, அதாவது சவுதியில் இருந்து மக்கா மதினால இருந்து போகாமல், ஈரானுக்கு போகாமல் இன்னும் இங்கே இருப்பவர்களுக்கு மக்காவிலும் மதினாவிலும் வாக்காளர் பெட்டியே வைத்திருக்கிறது, ஓட்டு போடக்கூடிய பேலட் பாக்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறது, அவர்கள் ஓட்டு போடலான்னு. அதுக்கு பிறகு சீல் பண்ணி அங்கே அனுப்பிடுவாங்களாம். துருக்கிலையும் அந்த மாதிரி. என்னன்னா ஈரானில் நடக்கக்கூடிய தேர்தல் 200 ரிப்போர்ட்டர்ஸ் வெஸ்டர்ன் மீடியாவில் இருந்து மட்டும் போயிருக்காங்க. மேலநாட்டு ஊடகங்களில் இருந்து 200 பேர் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி சவுதி அரேபியாவில் எந்த தகவலும் வரக்கூடாதுன்னு இருந்ததை மீறி அரபு பத்திரிகைகள் நேற்று எழுதியிருக்கின்றன. இந்த ரஷ்யாவில் வாழக்கூடிய ஈரானை சார்ந்த மக்களுக்காக பேலட் பாக்ஸ் வைக்கப்பட்டு இருக்கிறது, வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, இப்படி எல்லா இடமும் அவர்கள் வாக்களிக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். இதில் இஸ்பஹானில் உள்ள ஒரு பகுதியில் 3 யூதர்களுக்கு அவர்களுக்கு தானாகவே அவர்களுக்கு எம்பி சீட்டு கிடைச்சிரும். அவர்களும் நேற்று வாக்களித்து இருக்கிறார்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஏன்னா அது எல்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன், அப்போ யூதர்களும் அங்கே சிட்டிசனாக தான் இருக்கிறாங்க, அவர்களும் வாக்களித்து இருக்கிறார்கள். இப்படி ஈரானில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை, நேற்று நடந்த அந்த எலெக்ஷனை உலகமே எல்லா பத்திரிகையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு காலத்தில், இப்போ ஒரு காலத்தில் அமெரிக்காவில் யார் வருவாங்கிறத பார்க்குறத போல ஈரானில் யார் அடுத்த பிரசிடெண்ட்டுங்கிறத பார்க்குறதுல பயங்கர இதாக இருக்குது. 6 பேர் போட்டி போட்டாங்க. அதில் சுப்ரீம் லீடர் என்ன செய்துட்டாருன்னா, நம்ம முகமது அகமது நஜதியை நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நீ இந்த தேர்தலையும் விட்டுரு, போன தேர்தலையும் நிற்கக்கூடாதுன்றாரு, இந்த தேர்தலையும் நிற்கக்கூடாதுன்றாரு. அவர் பின்வாங்கிட்டாரு. இன்னும் 2 பேர் அவங்களாவே பின்வாங்கிட்டாங்க. இப்போ 4 பேர் அங்கே இருக்கிறார்கள். அது ஒரு இஷ்யூஸை பேசுகிற பார்லிமெண்ட் தான். அங்கே அவங்க வந்து சுப்ரீம் லீடர் வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளின் தீர்வு குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை அவர் பார்ப்பார். அவர் எலெக்ட் பண்ணப்படுவதில்லை. அவர் அங்கே உள்ள நல்ல மார்க்க அறிஞர்களால் அட்வைஸ் பண்ணப்படுவார். கொம்யூனிக்கு அடுத்தால இப்போ காமினி இருக்கார், அடுத்தால ரைசி வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் ஷஹீதாகி விட்டதால் இப்போ வரக்கூடிய பிரசிடெண்ட் அவர் என்ன கேலிபரில் இருக்காருங்கிறத பார்த்து காமினிக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இப்போ வரக்கூடிய பிரசிடெண்ட் வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் போடுவார். இது நடக்கும். இதனிடைய இஸ்ரேலுக்கு சாதமான மீடியாக்கள் ஈரானில் இருந்து நிறைய படைகள் வந்து கொண்டு இருப்பதாக, சவுதியை ஆக்கிரமிப்பதற்கு, இதை நத்தியானுவே இங்கிலீஷில் பேசி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது அப்படி ஒன்றும் இல்லைன்னு ஈரானுடைய தலைமை இமாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி உலக நிகழ்வுகள் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டு படைகளின் பற்றியும் ஈரானை பற்றியும் சுற்றி கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.